இன்னும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் உட்கார போகிறேன், பேச போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? சத்தத்தை ஒரு திராமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாள் பெண்கள் தினம். உலகம் முழுவதும் நமக்கு பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய சபையிலும் காலையில் அனைத்து பெண்களையும் எழுங்க நிற்க வைத்து அவர்களுக்கு நாம் ஜெபித்தோம். இந்த மாலை நேரத்திலும் அந்த அன்றைய அத்தனை பெண்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் இன்றைக்கி நானாக இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் ஒரு பெண்மணி என்னை பெற்றெடுத்தபடினாலே நான் இருக்கிறேன். உலகத்தில் ஆண்களை விட அதிகமான சரீரத்தில் வலியை சுமந்தவர்கள் நீங்கள், சரீரத்தில் அதிகமான காயங்களை சுமக்கிறவர்கள் நீங்கள். வேதத்தில் பலவீன பாண்டம் என்று எழுதினாலும் என்னுடைய பார்வையில் கர்த்தருடைய வார்த்தையில் இப்படியாய் சொல்லுகிறது, அதிகமாய் கிருபை பெற்றவர்களும் நீங்கள் தான். ஆகவே கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். காலையில் நான் படித்த வசனத்தை ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் மேலே இப்போ நான் போட்ட அந்த இதை மட்டும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பெண்களுக்காக தேவன் நம்முடைய சபையில் இந்த வருஷத்தில் அனைத்து பெண்களுக்கும் தேவன் செய்ய இருக்கும் காரியம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் அவைகள் நிறைவேறும் என்று தேவவார்த்தை சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். இந்த ராத்திரி நேரத்தில் நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன். இந்த ராத்திரியில் நான் பேச போகிற இந்த பெண்மணி எனக்கு தெரிந்த அளவுக்கு அநேகருக்கு இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஒரு தனி நபராய் இருந்த ஒரு பெண், மறைக்கப்பட்ட ஒரு பெண். பைபிளில் ஒரே ஒரு முறை தான் அந்த பெண்ணுடைய பெயர் எழுதியிருக்கிறது. இந்த பைபிள்லேயே இந்த பெண்ணை பற்றி 2 வசனம் தான் எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்ற பெண், சபையின் சரித்திரத்தை மாற்றின ஒரு பெண். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய பொறுப்பை உணர்ந்து செய்து முடித்த ஒரு பெண் என்று வேதத்தில் இந்த பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த பெண் யார் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். சேர்ந்து படிப்போம். ரோமரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படிக்க கேட்போம். இந்த மாலை நேரத்தில் தேவர் நம்மோடு அவர் பேசுவாராக. ரோமரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஓகேவா? பைபிளில் இந்த வசனத்தை ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. ஓகேவா? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, 2வது வசனம், எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கு கூட ஆதரவாய் இருந்தவள். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு நான் பேசுகிற இந்த சகோதரியின் பெயர் பெபேயாள். அந்த வசனத்தை மேலே அப்படியே போடுங்க. நீ தான் முதல் முறை பாஸ்டர் இந்த பெயரை கேட்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. பெபேயாள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பெபேயாள் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பெபேயாள் என்று சொல்லப்படுகிற இந்த பெண், இங்கிலீஷில் ஃபீபி. இங்கிலீஷில் இந்த பெண்ணுடைய பெயர் ஃபீபி. ஏன் இதெல்லாம் எடுக்கிறேன்னா, நமக்கு தெரிந்த பெயர்கள் உண்டு, ஆனால் தெரியாத நபர்கள் அநேகர் உண்டு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது.
தெரிந்த நபர்களை மாத்திரம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்காக இல்லை. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம மரம், வைக்கோல் இப்படிப்பட்டதான காரியங்களில் இருக்கிறதுக்காக இல்லை. நாம் விலை உயர்ந்த கற்களும் நாம் தங்கமும் வெளியுமாய் இருக்க விலை உயர்ந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி நாம் தேடி போகிற ஒரு கூட்டமாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யாரும் தங்கத்தை ரோட்டில் யாரும் விற்க மாட்டாங்க. நம்ம தான் போய் என்ன பண்ணோம், தங்கம் வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு கடை. அந்த கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா 1008 CCTV இருக்கும். கரெக்டாக தானே? 1008 CCTV இருக்கும். ஏன்னா அது விலை உயர்ந்த காரியங்கள். கர்த்தர் உங்களை என்னையும் அப்படிப்பட்டதான ஒரு விலை உயர்ந்த காரியத்துக்கு கர்த்தர் நம்ம அழைத்திருக்கார். இந்த பெண் பேபேயாள், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பேபேயாள். இந்த பெண்ணுடைய பெயருடைய அர்த்தம் என்னன்னா, அவளோ ரேடியன்ட், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரேடியன்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அதனுடைய அர்த்தம் என்னன்னா பிரகாசமான ஒளி. பிரகாசமான ஒளி. எழுதிங்க பார்க்கலாம். பிரகாசமான ஒளி. ஒளியில வித்தியாசமான ஒளிகள் உண்டு. இவன் மங்கி எரிகிற ஒளின்னு இருக்கு. அப்படின்னா என்னது? இது லைட் இருக்கு, ஆனா என்னது? மங்கி எரியுது, கம்மியா எரியுது. வீட்டில் வந்து உங்க கேஸ் கம்மியா எரியுதுனாலே உங்களுக்கு போனை எடுத்து அடுத்தது என்னது அப்படின்னா நமக்கு தெரியும் எது கம்மியாக போகுது. கேஸ் கம்மியாகுது. மங்கி எரிஞ்சாலே தெரியும். பைபிளில் போட்டிருக்கு, இவனோ எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு பைபிளில் ஒரு ஆளை போட்டிருக்கு. யார சொல்லுங்க? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இங்கே இவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இவள் பிரகாசமான ஒளியை உடையவள், பிரகாசமான ஒளியை உடைய ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள். இந்த பெண்மணி குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லுகிறேன். இந்த பெண்மணி எங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னா, ரோமர் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, பவுல் தன் ஊழிய நாட்களிலே கர்த்தருக்காக பெரிய பிரயாசப்படுவார். நல்லா சொல்றது, நல்லா கேட்டுங்க. பெரிய பிரயாசப்பட்டு தன்னுடைய வயது சென்றவராக இருக்கிற நேரத்திலையும் கர்த்தருக்காக எப்படியாயிலும் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்து முடிப்பதற்காக அவர் பிரயாசப்பட்ட பொழுது கடைசியாய் அவர் பிரயாணத்தை எடுக்கிறார். எங்கன்னா இப்போ எருசலேமுக்கு வருகிறார். எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு எங்க ஊருக்குன்னா தன்னுடைய ஊருக்கு எருசலேமுக்கு வரும் பொழுது திடீரென்று ஒரு நாள் ஒரு பிரயாணப்பட்டுட்டு 21 அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், பைபிளில் போட்டிருக்கு. அவர் 21 அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்க திடீர்னு ஒரு நாள் இப்படி ஜெபமிட்டு இருக்கிறப்ப அந்த சபை விசுவாசிகள், அங்க இருக்க ஊழியக்காரன் இல்ல, இருக்கிற விசுவாசிகள் அங்க ஜெபமிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வார்த்தை சொல்றாங்க, ஐயா நீ எங்க போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க, எருசலேமுக்கு உங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. விசுவாசிகள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு சொல்லுகிறார், ஐயா நீங்க போயிடாதீங்க, அந்த ஊருக்கு போயிடாதீங்க. எங்க போயிடாதீங்க? எருசலேமுக்கு போயிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப திரும்ப சரி ஓகே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பிரயாணப்பட்டு அடுத்த ஊருக்கு வருகிறார். ஏன்னா எருசலேம் மிக தொலைவுள்ள ஒரு ஊர். அங்க திரும்ப கப்பல் நிற்கிறது. இப்ப எருசலேம் போறதுக்கு அங்க இருக்கும் பொழுது இப்பதான் செசரியான ஊருக்கு வருகிறார். அந்த செசரியால தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நான் படிச்சல, பிலிப்பு என்கிற சமாரியாவில் இருக்கிற பிலிப்பு என்பவர் நாங்க இருந்தான். இந்த செசரியா பட்டணத்துல இதை மட்டும் நான் படிக்கலாம். செசரியா பட்டணத்துல இருக்கப்ப அங்க ஏற்கனவே 4 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. செசரியாவில் பிலிப்புவின் குமாரத்திகள் அத்தனை பேர் எப்படி இருக்காங்க? தீர்க்கதரிசிகள். அங்க திடீரென்று ஒரு நாள், அதை மட்டும் படிக்கிறீங்களா? 21ஆம் அதிகாரத்துல அங்க திடீர்னு ஒரு ஆள் வரார். அவருடைய பேர் அகபுன்னு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். சிசரியா பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த ஊருக்குள்ள எதுக்கு வந்தாருன்னா, கப்பல் பிரயாணத்தில் அடுத்த ஊருக்கு போறதுக்காக அங்க வரும் பொழுது அகபுன்னு சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்கார், ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். இந்த அகபு தீர்க்கதரிசி பவுலை பார்த்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பவுலுடைய பெல்ட்டை கழட்டினார். பவுலுடைய பெல்ட்டை கழட்டி தான் கையில அந்த பெல்ட்ல தன் கையையும் தன் காலையும் கட்டிட்டார். யாரு? இந்த ஊழியக்காரர் அகபு. திரும்ப சொல்றேன், பவுலுடைய எதை கழட்டினாரு? அவர் போட்டிருந்த பெல்ட்டை கழட்டி இவர் என்ன பண்ணாரு? தன் கையையும் காலையும் கட்டினார். கட்டிட்டு சொல்றாரு, இந்த பெல்ட் யாருக்கு சொந்தக்காரோ இந்த சொந்தக்கார் அவருக்கு எருசலேமுக்கு போன உடனே அந்நியர்களால தன் கை கட்டப்பட்டு தன் கால் கட்டப்பட்டு தன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. யாரு? அகபுன்னு சொல்லப்படுகிற ஊழியக்கார். இப்போ உங்களுக்கு எனக்கு யாராவது ஒரு ஆள் இப்படி சொன்னா என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா, கர்த்தர் சொல்லிட்டாரா, எங்க போயிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு படிக்கலாமா? 21ஆம் அதிகாரம்.
அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் அவரை கட்டி புறஜாதியாருடைய கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். சொன்ன உடனே பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். இதே 21ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை படிங்க. அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? நீங்க ஏன் அழுது என் இருதயத்தை உடைக்கிறீங்க போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார் சொல்லுகிறார். ஆமா, எனக்கு தெரியும், நான் எருசலேமுக்கு போனா நான் என்ன படுவேன் சொல்லுங்க, நான் கட்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லப்பா, நான் ஆண்டவருக்காய் மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த நிலைமையில தான் பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். அந்த ஊரில் அந்த சூழ்நிலைகளில் தான் அப்போ தான் எழுதுகிறார். கொஞ்ச நாள் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய 3வது பிரயாணத்தின் கடைசி நாட்களில் பவுல் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? ரோம சபைக்கு எழுதுகிறார். இந்த ரோம சபைக்கு அவர் எழுதும் பொழுது அங்கே இந்த ரோமர் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 16 அதிகாரம் எழுதிக்கங்க. எத்தனை அதிகாரம் இருக்கு? 16 அதிகாரம் இருக்கு. அந்த ரோமர் புத்தகத்தில் 433 வசனங்கள் இருக்கு. 433 வசனங்கள். ஆனால் அந்த 16வது அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். சொல்றது நல்லா கேட்டுங்க. 16வது அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு மீட்டிங்க்கு போன உடனே அந்த பாஸ்டரோ இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியோ யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல அங்கே வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவாங்க. கரெக்டு தானே? வந்திருக்கிறவங்களை கனப்படுத்துவாங்க. என்னதுன்னா எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா சொல்லுவாங்க? அங்கேயே இருக்கிற மிக முக்கியமான ஆளுநர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. என்னது? கணத்திற்குரிய இவர்கள் இதை முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆட்களை தான் ஃபர்ஸ்ட் சொல்லி அப்புறம் என்ன பண்ணுவாங்க மற்ற ஆட்களை இது எல்லாருக்கும் இருக்கிற காரியம்தான். அப்படி தான் எல்லாரும் எழுதுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம், எந்த அதிகாரம்? 16ஆம் அதிகாரத்தில் பவுல் தன் ஊழியத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறார். ஊழியத்தின் கடைசி நாட்களில் இருக்கும் பொழுது அந்த 16வது அதிகாரத்தில் முதலாய் அவர் எழுதுகிறது ஒரு பெண்மணியின் பெயர். யார் பெயர்? அங்க எடுத்த உடனே பெரிய ஊழியம் செய்த ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பெயரை எழுதல, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியம் செய்தவர பெயரை எழுதல, கொடுத்த ஒரு ஆளுடைய பெயர் எழுதல. ஆனா யாருக்கும் தெரியாத, யாருக்கும் புரியாத, யாரையும் அறியாத ஒரு பெண்மணியுடைய பெயரை எழுதுகிறார். 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க பார்க்கலாம். கெங்கரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது காரியம், அறியப்படாத ஊரிலே எழுதுங்க பார்க்கலாம். அறியப்படாத ஊரிலே ஊழியம் செய்த அறியப்படாத பெண். எழுதுங்க பார்க்கலாம். முதலாவது காரியம், அறியப்படாத ஊரிலே ஊழியம் செய்த அறியப்படாத. அங்க ஒரு ஊர் பேர் இருக்கு. என்ன ஊரு? கெங்கரேயா. படிங்க. கெங்கரேயா. இதுதான் முதல் முறை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வாயில எடுத்து கேட்பீங்க. கெங்கரேயா. கென்யா இல்ல, என்னது? கெங்கரேயா. நமக்கு எபேசு சபை, அப்புறம் பிலிப்பு சபை, கொரிந்து சபை, லவோதிக்கியா சபை, இந்த மாதிரி சபைலாம், எருசலேம் சபை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு ஊர். அது என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஊர்? கெங்கரேயா. அதனால சொல்லப்படுகிறேன், அறியப்படாத ஊரிலே ஊழியம் செய்த ஒரு அறியப்படாத பெண்.
முதலாவது பவுல் எத்தனையோ பேரை முதல்ல எழுதியிருக்கலாம். தீமோத்தி பேர் எழுதியிருக்கலாம், தீத்து பேர் எழுதியிருக்கலாம், அல்லது தன்னோட ஊழியம் செய்து தனக்கு உதவி செய்த அத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் எழுதியிருக்கலாம். ஆனால் அங்கே முதலாவது அவர் யார் பேர் எழுதுகிறார்னா, அறியப்படாத ஒரு பெண்ணுடைய பெயரை அவர் எழுதுகிறார். இந்த ராத்திரி நேரத்தை சொல்லுகிறேன், உங்களை யாரு கனப்படுத்துறாங்களோ கனப்படுத்தலையோ, உங்களை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை கனப்படுத்துவார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகவே தான் சொன்னேன், உனக்கு கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். உனக்குரியதை அவர் நிறைவேற்றுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் படித்தோம். ஒருவேளை உன்னை மற்றவர்கள் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை அவர் மறப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்களை அவர் மறப்பதில்லை. இடுக்கமான வழியில போகிறவரை அவர் மறப்பதில்லை. அப்ப இந்த இங்க ஒரு ஊர் பாக்குறீங்க. எந்த ஊர் அது? சொல்லுங்க பார்க்கலாம். கெங்கிரேயான்னு ஒரு ஊர் பாக்குறீங்க. இந்த ஊர் பத்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எழுதிருக்கு. ஒரு நாள் 18ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க ஒன்று எழுதியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பவுல் வேற ஒரு ஊருக்கு போகும்பொழுது அவர் வேற ஒரு ஊருக்கு போகும்பொழுது அந்த கெங்கிரேயான்னு ஒரு ஊருக்கு அவர் வருவார். வந்து அங்க கால் பதிச்சிட்டு போவார். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. பவுல் அநேக நாள் அங்கே தங்கி இருந்த பின்பு சகோதரர் இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார். அப்ப கப்பல் ஏறதுக்கு தான் பவுல் ஒரு இடத்துக்கு போறார். எந்த ஊருக்கு போறாரு சொல்லுங்க? கெங்கிரேயான்னு ஊருக்கு போறார். இன்னைக்கு காலையில் இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பிரசித்தி பெற்ற ஊர்ல ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். பிரசித்தி பெற்ற ஊழியத்திலையும் ஊர்லயும் ஊழியம் செய்ய தெரிஞ்சுக்கணும். அதே போல அறியப்படாத இடத்துல என்ன பண்ணணும்? ஊழியம் செய்ய கத்துக்கணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆண்டவராக இயேசுவினுடைய ஊழியத்தின் தரிசனத்தை பற்றி எழுதியிருக்கும். 9ஆம் அதிகாரம் 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் அடுத்தது எந்த ஊரு? கிராமங்களையும். சத்தமா சொல்லுங்க. கிராமங்களையும் சுற்றி அவர் நடந்தார். இந்த ராத்திரி நேரத்தில் சபை விசுவாசிகள் கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ அறியப்படுகிற காரியத்துக்கு போகிற, ஆனால் அறியப்படாத காரியங்களுக்கு போவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவர் அழைக்கிறார். எங்கெங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டால், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லுவோம், இந்த ஊருக்கு போயிருக்கோம், அந்த ஊருக்கு போயிருக்கணும். எந்தெந்த ஊர்லெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சொல்லுகிறேன், அறியப்படாத இடங்கள். காரணம், இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய தேசம். இன்னைக்கு நீங்க சென்னை பட்டத்துக்கு இருக்கிறீங்க, அங்கங்கே சிலுவை பார்க்குறீங்க, அங்கங்கே சபைகள் இருக்கிறாங்க. இதே நீங்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போங்க, 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ஒரு சிலுவை போட்ட சபையை நீங்கள் பார்க்க முடியாது. தேடணும். காரணம், ஆட்கள் தேவை. விளைச்சல் அதிகமாக இருக்கு, ஆனால் ஆட்களோ மிகவும் குறைவாக இருக்கு. விசுவாசிகள் இடத்துல ஒன்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெண்மணி எருசலேமில் ஊழியம் செஞ்சான்னு இல்லை, எபேசியில் ஊழியம் செஞ்சான்னு சொல்லலை. எந்த ஊர்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வாயிலேயே நுழையாத ஒரு ஊரில் போய் ஊழியம் செய்கிறாங்கன்னா, உங்களை என்னையும் கிராமங்களுக்கும் யாருக்கும் தெரியாத இடங்களுக்கும் போய் ஊழியத்தை செய்வ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, அறியப்படாத ஊரிலே ஊழியம் செய்த அறியப்படாத ஒரு பெண். இரண்டாவது, அதே 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கெங்கிரேயா சபை, ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாள். அங்க இந்த பெபேயாளை பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. என்னன்னா, இவள் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஊழியக்காரியாகிய பெபேயாள். எழுதிங்கள. இரண்டாவது, ஊழியக்காரியாகிய பெபேயாள்.
ஊழியக்காரியாகிய பெபையாள். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறோம்? அவங்க அப்பா அம்மா பேரை போட்டு எழுதியிருக்கோம். அப்படிதானே இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஊர் பேரை போட்டு எழுதியிருக்கோம். நாசரேத்திலே இருந்த இயேசுன்னு இருக்கும். கரெக்டானே? நாசரேத்திலே இருந்த இயேசு அப்படின்னு இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேரை போட்டு இருக்கும். படிச்சிருக்கீங்களா? நூனின் குமாரனாகிய யோசுவா. நீங்க தான் ஃபிலிம் பண்ண போறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா, எசியின் குமாரனாகிய ஈசாயின் குமாரனாகிய சொல்லுங்க தாவீது, யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, தாவீதின் குமாரனாகிய சாலமன், தாவீதின் குமாரனாகிய செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும், சகரியாவின் குமாரனாகிய யோவான் ஸ்நானகன். மோசேயோட அப்பா பேர் தெரியுமா? அம்ராமின் குமாரனாகிய மோசே. அம்ராமின். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரையும் எப்படி கூப்பிடுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா பேரை வச்சு கூப்பிடுவாங்க, மனைவி பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு அவங்க அப்பா பேரை வச்சு எழுதல, அவங்க அம்மா பேரை வச்சு எழுதல, புருஷன் பேரை வச்சு எழுதல, தன் பிள்ளைகள் பேரை வச்சு எழுதல. ஒரே வார்த்தை, ஊழியக்காரியாகிய பெபையாள். இந்த அம்மாவுக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க? கை ஊற்றி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அப்பா அம்மா ரசிக்கப்பட்டவங்க, சபைக்கு போறவங்க வரவங்க. தோத்துரும். நல்லா தான் கை ஊற்றி ராமேன்னு சொல்லுங்களேன். தோத்துரும். சரி, இப்படி கேட்குறேன், எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு கையை ஊற்றி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டுமே இந்த அம்மாவுக்கு கிடையாது. ஒரு நல்ல தாய் தகப்பன் உள்ள ஒரு குடும்பத்திலும் இந்த அம்மா என்ன பண்ணல இருந்தாங்கன்னு நீங்க பைபிள்ல இல்ல. இந்த அம்மா யூனிக்கையாளை போல ஒரு தீமோத்தேயுவை பெற்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டு அப்படி எழுதியிருக்கு. ஆனா இந்த அம்மா அப்படியும் என்னது எழுதல. திருமணமானவளா, திருமணம் ஆகாதவளான எழுதல. ஆனால் இந்த ஸ்திரியை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? ஊழியக்காரியாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரியாக. அப்பனா இந்த அம்மா ஒரு காரியத்துல இருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சபையோடும். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது தேவனோடும், மூன்றாவது ஊழியத்தோடும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாள். எழுதிங்க பார்க்கலாம். யாரோட? சபையோடு. அந்த வசனத்தை பாருங்களேன். 16 அதிகாரம் 1வது வசனத்தை போட்டிருக்கோம். கெங்கிரேயா சபை அப்படின்னு இருக்கா. அப்ப சபையோடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கிறோம் ஊழியக்காரியாகிய பெபையாள். அப்படின்னா என்னது? ஊழியத்துடனும். அதே வசனத்தை பாருங்க. தேவனுடைய அப்படி இருக்கா. கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள். அப்படின்னா தேவனோடும் அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு பெண். இந்த ராத்திரி நேரத்தில் யாரா இருந்தாலும் சரி, ஒன்னும் மறந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். நீங்க பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, உனக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் உன்னை அறியப்படாத இடங்களுக்கு சொல்லுவார், நீ போ. உங்க அப்பா, உங்க அம்மா, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தார் 1000 பேர் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னிடத்தில் சில காரியத்தை கர்த்தர் கணக்கு கேட்பார். அதற்கு நீ ஆயத்தப்படு. பைபிள் 25 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மற்ற 25 அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், 2 காரியங்கள் எழுதியிருக்கும். 2 காரியங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, முதலாவது அங்கே பார்த்தீங்கன்னா 25 அதிகாரத்தில் அங்கே கன்னிகைகள் எழுதியிருக்கும். அங்கே புத்தியுள்ள கன்னிகைகள், அப்புறம் அடுத்தது சத்தமா சொல்லுங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படி இருக்கும். 2 கூட்டத்தார் இருக்கு. அதே 25 அதிகாரத்தில் போட்டிருக்கும். தீவட்டியிலே விளக்கை வைத்திருந்த ஆட்கள், தீவட்டியிலே தீவட்டியில எண்ணெயை வைத்திருந்த ஆட்கள் உண்டு, தீவட்டியிலே எண்ணெய் இல்லாத ஆட்கள் இருந்தாங்க. இப்படி 2 கூட்டம் இருக்கு. அதே 25 இன்னொரு காரியம் பாக்குறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஊழியக்காரனுடைய தகுதி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை என்ன பண்ணுவேன்? அதிகாரியாய் வைப்பேன்னு ஒருத்தவனை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அதே இயேசு அதே அதிகாரத்தை இன்னொருத்தவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பேறியும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று இன்னொரு நபரையும் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்யாம போனாங்க. இரண்டாவது, இந்த பெண்மணி
தன் தகப்பனோடு தன் தாயோடு அவள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள ஊழியக்காரியாகிய பேபேயாள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரியாகிய பேபேயாள். 3வது 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். கடைசி லைனை மட்டும் எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். 3வது, இவள் அநேகருக்கும் எனக்கும் என்னது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுகிறேன். ஆதிகால சபைகளில் அவர்கள் செய்த 2 ஊழியம் இருக்கு. நம்பர் 1, பிரசங்கம் பண்றதும் ஜெபிக்கிறதும் வீடுகளிலே கூட்டங்கள் நடத்துறதும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இருந்துச்சு. ஆனா இன்னொரு ஊழியம் இருந்துச்சு. என்னது? அநேக ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் விதவைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்கிற ஊழியம் இருந்துச்சு. பைபிளில் முதல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டு சபையினுடைய முதல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது எதுக்கு தெரியுமா தேர்ந்தெடுக்கிறாங்க? சபையினுடைய தேவைகளை சரி செய்யவும் அதனுடைய காரியத்தை சீர்படுத்தவும் தான் அங்கே தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி 2 விதமான ஊழியங்கள் அக்காலத்திலே சபையில் இருந்தது. அப்படிதான் சபை வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த பெண்மணி இதே போலதான் அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆதரவா இருந்தால் அப்படின்னு இருக்கா. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு ஆதரவா இருந்தால்னா பரிசுத்தவான்களுக்கு அவளுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருந்தாள். விசுவாசிகள், உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தேவைன்னா போய் நில்லுங்க. கஷ்டமானதா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் ஊழியக்காரனுக்கு நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. அதை நான் உனக்கு தருவேன். சில ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு வரும். ஊழியக்காரனை கனப்படுத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா, மிக முக்கியமானது, ஊழியக்காரங்களை மாத்திரம் இல்லை, இல்லாதவர்களையும் முடியாதவர்களுக்கும் உதவி செய்ய தான் கத்தர் வச்சிருக்கிறார். நான் எனக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எனக்கு செம வலி. ஹாஸ்பிட்டலில் நான் உட்காந்துருக்கிறேன். அருண் ஐயா அப்போ இருந்தார் அங்கே. அப்போ ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க உள்ளுக்குள்ளே. அவங்க பையன் கவனிச்சிங்களா? நான் போயிருந்தேன் அங்கே. அதே ஹாஸ்பிட்டலில் அவரு இருந்தார். அங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மாவை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த அம்மா வெளியே வந்தோன்னு, ஐயா தோத்தனையா சோத்திரமா. ஒரு பையன், அவங்க பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையன் சரீரத்தில் அவனுக்கு பலவீனம். அவன் கழுத்து இப்படி இருக்கு. மென்டலி ரிட்டார்டட் பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா என் பையனுக்கு இந்த வாரம் கோஷா ஹாஸ்பிட்டலில் வயிற்றில் பித்த இதில் இல்லை கிட்னியில் கல் இருக்குயா. இந்த வாரம் அவனுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. அவனுக்கு இந்த வலியும் இருக்குது, பல்லு வலியும் இருக்குயா. எனக்கு முடியலையா, ஜோம் பண்ணுங்கயான்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன வலி, ஆனால் அந்த பையனுக்கு பல்லு வலியும் இருக்குது, கிட்னியும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இந்த பையனுக்கு கத்தாவே உதவி செய்யுங்க. ஜோம் பண்ணுற நேரம் என் மனசில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு பல்லு வலிக்கு நீ எவ்வளோ காசு வச்சிருந்த அப்படியே எடுத்து யாரு கொடு, யாருக்கு? அவங்களுக்கு கொடுங்க. அப்போ எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எடுத்து கொடுத்துட்டு டாக்டரை பார்த்துட்டு சொன்னேன், நான் நாளைக்கு வர்றேன், இன்னைக்கு என்னால் வரல, நான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் போய் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன கத்தர் எனக்காக அனுப்பல. சில வேளையில் ஆண்டவர் உனக்காக அனுப்ப மாட்டார், அவர்களுக்காக சில வேளை அனுப்புவதற்கு கத்தர் வைப்பார். ஊழியக்காரங்களையும் கனம் பண்ண தெரியும்,
ஆதரவற்ற ஜனங்களையும் ஆதரிக்க உனக்கு தெரியணும். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாய் தான் ஒரு அம்மாள் இருந்தாங்க. அந்த அம்மா பேர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? பெபேயாள்.